வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கும்பராசியில் வந்து உங்களது ராசியிலே சனி வக்கரமாக இருக்கனால செயல்பாடுகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே வந்து உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வேகமாக செயல்படுவீங்க, ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். 7.5 சனிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த 30 ஆண்டுகள் என்னென்ன வரவு செலவு என்னென்ன படிகளோ அதுக்கான பாவ புண்ணியங்களை வச்சு தான் உங்களுக்கு இருக்குமே ஒழிய மற்றபடி எதை பற்றியும் நீங்கள் கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். எவனாச்சும் போட்டு தள்ளியிருந்தீங்கன்னா அதுக்கான வினையை வந்து அறுப்பது தான் 7.5 சனி. ஸோ அதனால் வந்து நல்லவனாக இருந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே ஏடாவிடம் பண்ணாலும் அது ஆப்படிக்கிறதுக்கு வரன்றது தான் உண்மையான விஷயம். குறிப்பாக கும்பராசிக்காரெலாம் வந்து இந்த 7.5 சனி வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. பட் இருந்தாலும் நீங்கள் நிறைய தவறுகள் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நட்சத்திர சாரங்கள் மூலியமாக அது வேலையை கண்டிப்பாக காட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. 2இல் வந்து குரு இருக்கிறது வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதே மாதிரி வந்து வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல ரொட்டேஷன், பணம் வந்து லேவாதேவி கணக்குகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் 3ஆம் அதிபதி 2இல் இருக்கனால கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் வீட்டில் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுவானுங்க, கேமராவில் வந்து வீடியோ எடுத்துருவானுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 4இல் வந்து ராகு இருக்குது. ஸோ 4ல் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டணும், கொஞ்சம் தூக்கி ஓட்டணும், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டிங்கன்னா சொருவிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதெல்லாம் மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 5இல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து சுக்கிரன் மற்றும் புதன் இருக்குது. அது வந்து 5ஆம் அதிபதி 4ல் இருக்கனால கொஞ்சம் பசங்க முரண்டு பிடிக்கிறது, கொஞ்சம் டென்ஷன் படுத்துகிறதா இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து தாயாருடைய ஒத்துழைப்பு, தாயாருடைய ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து எந்த வித ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வந்து புதனும் வந்து கூட இருக்கிறனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வாக்குவாதங்கள் அடிக்கடி வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்க விஷயத்துலையும் அம்மா விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 5இல் இருக்கனால வந்து கணவன் மனைவி உறவில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ மனைவியால் கணவனுக்கும், கணவனால் மனைவிக்கும் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். 8. ஸோ 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்பொழுது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறது, பேராசைப்படுறது, இதெல்லாம் எண்ணங்கள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அந்த அவன் சொன்னால் இவன் சொன்னால், ஏன்னா வந்து கூட வந்து கூட்டு கலவாணியாக வர்றதுக்கு எல்லாருமே ரெடி. ஆனால் ரிஸ்க் எடுத்து மாட்டும் போது உங்களை மாட்ட விட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து 2ல் இருக்குன்னா, தந்தையினால் நல்ல சொத்துக்கள் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக வரும். அதனால் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2ல் இருக்கனால வெறும் பணம், நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ரொட்டேஷன், பழைய கடன் நடக்குது, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, சனி வக்கரமாக இருக்கனால சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும்னு மனசு சொல்லும். பட் தான் செயல்பாடுகளில் வந்து சின்ன சோம்பேறித்தனம் வந்து அதை வந்து காலம் தடுத்து சரி அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு நம்ம தள்ளி போடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து குலதெய்வம் வேண்டிக்கிங்க. குலதெய்வம் தெரியாதவர் வந்து ஐயப்பன், ஹரிஹர சூதன் ஐயப்பனை வந்து வேண்டிக்கிட்டு டெய்லி வந்து அவர் நினச்சி ஒரு 5 நிமிஷம் ஓம் ஸ்ரீ ஐயப்பா, அப்படி ஓம் ஸ்ரீ ஐயப்பா, இதே வந்து உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சதுன்னா ஒரு கருப்பண்ணசாமி உங்கள் குலதெய்வம்னு வச்சுப்போமே, ஓம் கருப்பண்ணசாமி நம்ம ஓம் கருப்பன் மனசார பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக அமையும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.